உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. நம்ம வாழ்க்கையில நம்ப வேண்டியது இருக்கு, நம்ம வாழ்க்கையில விசுவாசிக்க வேண்டியது இருக்கு. விசுவாசிக்க வேண்டியதை நம்பிடக்கூடாது, நம்ப வேண்டியதை விசுவாசிடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, நம்பிக்கை என்றால் என்ன, விசுவாசம் என்றால் என்ன, இரண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன, இரண்டும் எப்படி ஒருங்கே செயல்பட முடியும் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். முதலாவது, நம்பிக்கை என்பது எதிர்காலத்தோடு தொடர்புடையது. ஆமென் சொல்லுவோம். வாசிப்போம். ரோமர் 8:25. சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க போகிறேன். எங்கெல்லாம் நம்பிக்கை வருதோ அதெல்லாம் எதிர்காலம் வரும் பாருங்க. வாசிப்போம். நாம் காணாததை நம்பினோமாகில், நம்பிக்கை பத்தி சொல்றாரு. நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். அது வருகிறதற்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன டென்ஸ் அது சொல்லுங்க? பாஸ்ட் டென்ஸா ஃபியூச்சர் டென்ஸா? ஆமா, 8ஆம் நம்பர் வரும் பஸ் அப்படின்னு நீங்க நம்பிக்கையோடு இருந்தா என்ன? ஜான், அலங்காநல்லூர் பஸ் வரும்னா நம்பிக்கையோடு காத்திருக்கிறீங்க. ஏன்னா பஸ் இன்னும் வரல. நம்பிக்கை எப்பொழுதும் காத்திருக்கிறது. ஒன்று நடக்க வேண்டும் என்று காத்திருப்பதுக்கு பேர் தான் நம்பிக்கை. நம்ம நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கோமா, விசுவாசத்தை அழைக்கப்பட்டிருக்கோம் புரிஞ்சுக்கணும். ஒன்று நடக்கும்படி நாம் காத்திருக்கவில்லை, ஒன்று நடக்கும்படி நாம் நம்பிக்கையோடு இருக்கவில்லை, ஒன்று நடந்து முடிந்திருக்கிறது என்று விசுவாசத்தோடு இருக்கிறோம். அப்ப நம்பிக்கைன்னு வர இடத்துல இனிமே தான் வரும் அப்படிதான் பேசுது பைபிள். 2 கொரிந்தியர் 1:8 வாசிங்க. 2 கொரிந்தியர் 1:8. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை, பிழைப்போம் இன் ஃபியூச்சர், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. பிழைப்போம் கடந்த காலமா எதிர்காலமா? எதிர்காலம். பிழைப்போம் என்கிற நம்பிக்கை. மறுபடியும் நம்பிக்கை எதிர்காலத்தோடு தொடர்புடையதாய் வருகிறது. நீங்க விசுவாசத்துக்கு போனீங்கன்னா எல்லாமே பாஸ்ட் டென்ஸ்ல வரும். நம்பிக்கைக்கு போனா எல்லாம் எதிர்காலம் தான் வரும். 2 வசனம் சொல்லியிருக்கேன் ஆதாரமா. 3வது வசனம் 1 தெசலோனிக்கேயர் 2:19. 1 தெசலோனிக்கேயர் 2:19. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது எதிர்காலம் வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். என் நம்பிக்கை என்ன தெரியுமா? நீ பாஸ் ஆயிடுவாடா அப்படின்னு வாத்தியார் சொல்றாருல, அந்த மாதிரி பவுல் சொல்ல, என் நம்பிக்கையை அவர் வரும்போது நீங்க எல்லாம் அங்க இருப்பீங்க. ஸோ நம்பிக்கை மறுபடியும் எதிர்காலத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. கொலோசியர் 1:4. கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்பிக்கை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம். ஆமென். பரலோகத்தில் எங்க வந்துருச்சா? வரப்போதா? வந்துருச்சுன்னா பரலோக ராஜ்யம் தான் வந்திருக்கு. பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த கொலோசியர் ஃபுல்லா 1ஆம் அதிகாரம் ஃபுல்லா எதை பத்தி தெரியுமா எழுதுறாரு? பரலோகத்தை பத்தி பேசுறாரு. அந்த நம்பிக்கை அப்படின்னு எழுதுறது எல்லாம் பரலோகத்தை பேசுறாரு. அந்த நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிறவர்களிடத்தில் அப்படி வருதுன்னா அந்த பரலோக நம்பிக்கை பாருங்க. பரலோகத்தை பேசும்போது ஃபெய்த்னே பேசல, ஹோப்புன்னு நான் பேசுறேன்.
பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை. 1:6 வாசிங்க. அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் சுவிசேஷத்திலே கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அப்படின்னா எந்த நம்பிக்கை குறித்து? பரலோகத்தை பற்றி. சுவிசேஷம் உனக்கு ஹோப் தருது. பரலோகம் ஹோப். எல்லாம் சொல்லுங்க, ஹோப். ஆமென். 1:22 வாசிங்க. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு. சுவிசேஷம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. என்ன நம்பிக்கை தெரியுமா? நீ பரலோகத்துக்கு வந்துடலான்ற நம்பிக்கையை கொடுக்குது. ஹலோ, நம்ம வாழ்க்கையில நம்ப வேண்டியது இருக்கு, நம்ம வாழ்க்கையில விசுவாசிக்க வேண்டியது இருக்கு. விசுவாசிக்க வேண்டியதை நம்பிடக்கூடாது, நம்ப வேண்டியதை விசுவாசிடக்கூடாது. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.